தூங்கிட்டாளா? அவ்வளவு சீக்கிரம் இப்ப தூங்குற ஆள் இல்லை. ரேவதி, ரேவதி, நீ தூங்குற மாதிரி நடிக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ரேவதி, ரேவதி, என்னாச்சு? விடுஞ்சிருச்சா? ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? நடிக்காத, நடிக்காத. நான் நடிக்கிறேனா? ஏய், நீ தூங்கலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பு? என்ன அவார்டு கொடுக்க போறாங்களா? இல்லங்க, நான் நிஜமாவே தூங்கிட்டேன். நடிக்காதன்னு சொன்ன. என் வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு பெரிய நடிகையை நான் பார்த்ததே இல்லடி. நீங்க ஏங்க கத்துறீங்க? குழந்தைங்க தூங்குறாங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அந்த குழந்தைங்க முன்னாடி நீ என்னடி பண்ண? என்ன பண்ண? ஒண்ணுல தூங். நான் என்னங்க பண்ணேன்? எங்க அம்மா கிட்ட என்ன போட்டு குடுக்குற? பழி வாங்குறியா நீ? சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலங்க. நடிக்காதடி, நடிக்காத. என்ன? ப்ளீஸ், குழந்தைங்க தூங்குறாங்கங்க. நான் என்ன செஞ்சனோ அத அப்படியே எனக்கு திருப்பி செய்யறல்ல? இல்லங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. ஒண்ணுல என் அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் ஆகும். இன்னும் அவங்க சமாதானம் ஆகல. அம்மா, எதுக்கு உனக்கு இந்த வேலை? எதுக்கு என் அம்மா கிட்ட நான் சொன்னதை சொன்னேன்? நீங்க மட்டும் நான் சொன்னத எங்க வீட்ல சொல்லலாமா? பழி வாங்கினியான்னு கேட்டதுக்கு இல்லன்னு சொன்ன. அப்போ நீ என்ன பழி வாங்கியிருக்க, அப்படிதானே? கத்தாதீங்க. பழையெல்லாம் வாங்கலங்க. நீங்க செஞ்சது தப்புன்னு நான் உங்களுக்கு புரிய வச்சேன். எனக்கே நீ புரிய வைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளாயிட்ட? ஐயோ, ஒண்ணுல சரி. தர்ணி, தூங். ஒருத்தங்கள பத்தி நம்பி ஒரு விஷயத்த சொல்றோம். யார பத்தி சொல்றோமோ அவங்க கிட்டயே அந்த விஷயத்த சொன்னா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியணும்ல. அதான் சொன்னேன். ஆனா அத்தை இவ்வளவு கோவப்படுவாங்கன்னு, நீங்க காலெல்லாம் விழ வேண்டி வரும்னு நான் எதிர்பார்க்கலங்க. சாரிங்க. பெரிய சாரி. சாரிய தூக்கி குப்பையில போடுறீ. ஒண்ணுல தங்கம், ஏங்க இப்படி பண்றீங்க? குழந்தைங்க தூங்குறாங்க. குழந்தைங்களுக்காக தான் பொறுமையா பேசிட்டு இருக்கு. இல்லன்னு வைய, நீ பண்ண காரியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ மாறிட்ட ரேவதி, ரொம்ப மாறிட்ட. நான் என்னங்க மாறினேன்? நீ மாறிட்ட. எனக்கு எதிரா நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்ட. உங்களுக்கு எதிரா நடக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சது இல்லைங்க. ரேவதி, நடிக்கிறேன்னு பச்சையா தெரியுது. என்ன இப்படி எல்லாம் பண்ணணும்னு அந்த மதி சொல்லி கொடுத்தாளா? நம்ம பிரச்சனையில அவளை ஏங்க இழுக்கிறீங்க? ரேவதி, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாத்தையும் தங்கராஜ் பார்த்துட்டு தான் இருக்கான். அதை மட்டும் மறந்துடாத. நீ மாறுறது நல்ல விதத்துல மாறினா கூட பரவாயில்ல. ஆனா நீ தப்பான விதத்துல மாற, எல்லா மாற்றமும் நல்லது கிடையாது. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ எந்திரி, நீ வா, அந்த ரூமுக்கு வா. எனக்கு தூக்கம் வருது. எவ்வளவு தூக்கம் வந்தாலும் நான் பேசுறத கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தூக்கு. ரொம்ப டயர்டா இருக்குங்க. ப்ளீஸ். டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வா. இங்க பாருங்க, நான் இப்ப அங்க வந்தா இளவரசி முழிச்சிருவா, அழுவா, தூங்க மாட்டா. நீங்க பேசும்போதே பாத்தீங்கல்ல அவ எவ்வளவு டிஸ்டர்ப் ஆனான்னு. குழந்தைங்களை சாக்கு சொல்லியே தப்பிக்கிறல்ல நீ. உன்கிட்ட காலையில பேசிக்கிறேன். ஆனா இதை இப்படியே விட்டுடுவேன் மட்டும் நினைக்காத. எப்படியோ இப்ப தப்பிச்சோம். என்ன பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். வேலைக்கு அப்ளை பண்றியா? பண்ணணும்ல, வீட்ல சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு தானே வேலை போயிருக்கு, உடனே அடுத்த வேலைக்கு அப்ளை பண்ணுமா? கொஞ்சம் பிரேக் எடுத்து நிதானமா புது வேலையை பார்க்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாம தள்ளி போட்டுட்டேன்னு நினைச்சேன். ரொம்ப வருஷமா இந்த காலேஜ்ல தான் வேலை பாக்குறியா? படிப்பு முடிச்சதுமே நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். பிரைவேட் காலேஜ்ல எல்லாம் இப்படி நடக்கிறது சகஜம் தானே. வேலை போனதை பத்தியே ரொம்ப யோசிக்காத. தண்ணி வேணுமா? வேண்டாம். டீ காஃபி ஏதாவது வேணுமா? டீ காஃபி குடிக்க மாட்டேல, உனக்கு சீக்கிரமே நல்ல வேலை கிடைக்கும். தேங்க்ஸ். இன்னைக்கு வாழ்க்கைய ஆரம்பிச்சா ஓஹோன்னு வருவ. நாளைக்கு காலையில நீ போன் பண்ணி நல்ல செய்தியா சொல்லணும், புரியுதா? என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் ஒருத்தங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்க்குறாங்க. நான் வேணா உன் வேலை விஷயமா அவங்கள்ட்ட பேசவா? இல்ல வேண்டாம், தேங்க்ஸ். நானே பாத்துக்கிறேன். வேலை விஷயத்த ரொம்ப தலையில ஏத்தி வைக்கிறமா, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏன் என்னமோ மாதிரி பண்ற தானே? ஏனாகி இத்தனை நாளாச்சு, இன்னமும் நம்ம லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு எப்படி புரியாம இருக்கும்? இங்க பாரு, நான் ஒரு ஜென்டில்மேனா இருக்க போய் தான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. வேற யாராவது இருந்தா இப்படி எல்லாம் என்ன நீ எல்லாத்துக்கும் முறைக்கிற? வேலையெல்லாம் அப்புறம் தேடிக்கலாம், இப்போ லைஃப பத்தி யோசிக்கும். வேண்டாம். என்ன ப்ளீஸ் வேண்டாம். என்ன நீ ஏதோ ரோட்ல போற பொறுக்கிய பாக்குற மாதிரி பாக்குற? யாருகிட்டயும் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிற? நான் உன் புருஷன்,
ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நான் புருஷன்னு சொன்னேன்ல. புருஷனா இருந்தா நீங்க எதுக்காக இப்ப என்கிட்ட க்ளோஸ் ஆவறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காது. அதுக்கு நான் மென்டலி இன்னும் ப்ரிப்பேரே ஆகல. இதுல ப்ரிப்பேர் ஆக என்ன இருக்கு? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமான மட்டும் போதுமா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல. எல்லாரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. ஏன் வாழ்க்கைய ஆரம்பிச்சு போ புரிஞ்சுக்க வேண்டியதா? நம்ம என்ன லவ் மேரேஜா பண்ணிக்கிட்டோம்? அரேஞ்ச் மேரேஜ். எல்லாரும் இப்படிதான் அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க. நீ மட்டும் என்ன ரொம்ப ஸ்பெஷல் மாதிரி பண்ற? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். மத்தவங்க என்ன எப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்படிதான். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி நமக்குள்ள 1000 விஷயங்கள் தப்பா போய்கிட்டு இருக்கு. அதுக்கிடையில இதெல்லாம் செட் ஆகாதுங்க. ஏய், என்ன செட் ஆகாது? ஓவரா பண்ண. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஏய், பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பதிலுக்கு பதில் பேசுற மூட்ல நான் இல்ல. உனக்கு யாரு பேச சொன்னது? கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ரெண்டு பேரோட நல்லதுக்காக தானே ஒரு விஷயம் சொல்றேன். அதை கேட்காம தூங்க போறேன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு கத்துறீங்க? விடுங்க, கைய விடுங்க. வலிக்குது, கைய விடுங்க. இல்ல எல்லாருக்கும் கேட்க போகுது. கேட்கட்டும். உங்களுக்கு தாங்க அசிங்கம். நான் எவ்வளவு கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியணும். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. தயவு செஞ்சு கத்தாதீங்க ப்ளீஸ். அப்படிதானே கத்துவேன். இங்க பாருங்க, வெளியில எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. வெளியில வேற எந்த சத்தமும் இல்ல. நீங்க கத்துறது வீட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, வெளியில இருக்கவங்களுக்கும் கேக்கும். ப்ளீஸ். யாருக்கு வேணாலும் கேட்கட்டும். எனக்கு அதை பத்தின கொஞ்சம் கூட கவலையே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒருத்த கிறுக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியட்டும். நான் சொல்ல கேட்காம நீங்க கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ரூமை விட்டு வெளியே போயிடுவேன். எதுக்கு நீ ரூம் விட்டு போற? சும்மா ரூம் விட்டு வெளிய போறேன்னா இன்னும் வெளிய போறது இல்ல திண்ணையில உட்கார்றது இப்படியே டிராமா பண்ணியா? அவனை விட்டுறதா இல்ல. விடுங்க, விடுங்க. இவ்வளவு திமிர்லாம் ஒரு பொண்ணுக்கு ஆகவே ஆகாது. நீங்க என்னமோ அக்கா வீட்டுல வச்சு கட்டில பிடிச்சு தள்ளின வரைக்கும் அது எனக்கு வலிச்சிட்டு இருக்கு. புருஷன் மாதிரி நடத்துறேன். யாரும் மாதிரி நடத்தினா உன்னை அப்படியே விட்டுருவேனா? நான் இன்னைக்கு விடுறதா இல்லடி. வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க. வேண்டாம். என்ன வேணாம்? என்னடி வேணாம்? என்ன சொன்னாலும் உன்னை விடுறதா இல்ல. ப்ளீஸ் 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 விடுங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. ஏய், விட மாட்டேன். ஏய், எல்லாருக்கும் கேட்டு போகுது. கேட்கட்டும், எல்லாருக்கும் கேட்கட்டும். இனி அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. சுரேஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்டி. ஏய், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. விடுங்க. சுரேஷ் என்னடா பண்ற? கதவு தரடா. ஒன்னால தாண்டி அம்மா முடிச்சுக்கிட்டாங்க. நானா உங்களை கத்த சொன்னேன்? அமைதியா பேசுங்கன்னு தானே சொன்னேன். நீங்க தானே கத்துனீங்க. நீங்களே போய் அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. வரேன். என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல சண்டைலாம் ஒண்ணும் இல்ல, பேசிட்டு தான் இருந்தோம். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் தூங்குங்க. ரெண்டு பேர் சத்தமும் தெருமுனை வரைக்கும் கேக்குது. பேசிட்டு இருந்தோன்னு சொல்றீங்க? பேசிட்டு தாங்க இருந்தோம். சும்மா சொல்றாமா இவ? சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம். இவனை வாழவே விட மாட்டேங்கிறாமா. என் நிம்மதியோ போச்சு. கத்தாதீங்க தயவு செஞ்சு. நான் கத்த வேண்டி என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அப்படி தாண்டி கத்துவேன். டேய் சுரேஷ், என்ன வெளிய போமா. ஐயோ. பாடி வெளிய, பாடி வெளிய. என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கூட நான் எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்றேன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். ஏங்க ஏங்க எந்திரிங்க. ஏய், என்ன மலரு? ஏங்க ஏதோ பிரச்சனை போல இருக்குங்க. சுரேஷ் கத்திட்டு இருக்கான். சுரேஷ் கத்துறானா? பாடி வெளிய, பாடி வெளிய. ஏய், ஆமா. வாங்க. டேய் சுரேஷ், என்னடி? என்னடா கத்தி? டேய், சுரேஷ் டேய் என்னடா ஆச்சு? என்னாச்சு? என்னடா நடக்குது இங்க? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? தெரியலங்க, ஏதோ சண்டை போல இருக்கு ரெண்டு பேருக்கும். நீங்க போய் தூங்குங்க. ஏய், கூறு கட்டவள. அப்பா எங்க போய் தூங்குற? ஒரு நாள் கூட சண்டை போடாம உங்களால இருக்க முடியாதா? என்னடா சண்டை சுரேஷ்? அது ஒண்ணும் இல்லங்க. ஏய், ஒண்ணு இல்லையா? ஆளு தெரு கேக்குற மாதிரி இவ கத்திக்கிட்டு இருக்கான். இவ சத்தத்தை கேட்டு தான் நானே எந்திரிச்சு வரேன். ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? நீங்க போய் தூங்குங்கண்ணா. ஏய், வாய் மூடு. இனிமே எங்க இருந்து தூங்குறதுன்னா? ஏய், என்னடா உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஓடுது? ஏண்டா எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா? தூங்க விட மாட்டீங்களா? ஒரு பிரச்சனைனா சொல்லலாம். கல்யாணம் பண்ணதுல இருந்து எல்லாமே பிரச்சனை தான். நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க. தாதீங்க. என்னடி நீ சுரேஷ், டேய் வேணாம்டா. டேய், ஏய் சுரேஷ் ஏன் இப்படி கத்திட்டே போற? கூட என்னால முடியல. இவளுக்கு எதையும் என்னால புரிய வைக்கவும் முடியல. டார்ச்சர் பண்றா, சாவடிக்கிறா.